வேட்டையாடி விட்டு இப்பொழுது இந்த சோழராஜனாகப்பட்டவன் அரண்மனை வந்திருக்கிறேன். யாராவது வந்தால் அக்கனமே அறிக்கை செய். மாடு மட்டும்தானா இல்ல மாடோட வந்திருக்கிற குட்டியுமா? மாட்டு தனியா வியாபாரம் பண்ணுவாங்க, குட்டி தனியா வியாபாரம் பண்ணுவாங்க. மாடு குட்டி சேர்த்துட்டாப்பா. ஏங்க சோழ விளையாட்டுல என்னுடைய காரா பசுவையும் கன்றையும் வாங்குவதற்கு ஆள் இருக்கிறார்களா? நம்ம கிட்ட ஒரு ஆள் இருக்கிறாருமா? அப்படி மகாராஜா இருக்கிறாரு. கூட்டு போறேன். இந்த சோழ வரலாற்றிலே இதோ நாங்கள் மாடு மேய்க்கக்கூடிய இதயர்குல பெண் நான். ஆனால் என்னிடத்திலே இருக்கக்கூடிய காராம்பசுவை விலை கூறி விற்பதற்காக வந்திருக்கிறேன். ஆமா, கன்றும் பசுவும் விற்க வந்திருக்கிறேன். அப்படியா? தங்களுடைய விலை? ஐயா, இந்த காராம்பசுவாகப்பட்டது 6 படி பால் கறக்கும். விலை 60,000 பொற்காசுகள். 6 படி பால் 60,000 பொற்காசுகள். அப்படியாகட்டும். யாருங்க இந்த பெண்ணுக்கு வேணுமான்ற பொன்பொருளை கொடுத்து அனுப்பு. காரா பசுவை கன்றையும் பிடித்து கட்டு. உடனே மாடு மேய்க்கும் இடையர்களை அதிவிரைவில் வரவழைத்துவா. ஆகட்டும். என்ன அழைத்த விஜயப்பா, நீ எங்க சத்திரியாக இடையில தான் இப்பொழுது எனக்கு குழந்தை இல்லாத பாவியாகி விட்டேன். ஆனாலும் இந்த மாடும் பசுவையும் நான் வளர்த்த வேண்டும். ஆகையால் நாடகம் சென்று இந்த ஆடு மாடுகளை மாடு கன்றுகளை மாட்டுக்காரி தொல்லை தாங்க முடியல. நம்ம கொள்ளை நம்ம மந்தையில 1000 பசுமாடு இருக்குது. அந்த பசுமாட்டோட இந்த மாடு சேர்த்து வளர்த்துக்க சென்று அதை மேய்த்து வருவதுதான் எனக்கு வேலை. மகாராஜா கொடுத்தாரு, இதை வச்சு பத்திரமா பாருப்பா. என் மாடு கண்ட இடத்தெல்லாம் மேயாது. சரி, தெரியுதா? கருமங்காடு, சோளக்காடு, கம்மங்காடு இங்கதான் மேயும். இடத்தெல்லாம் மாடு மேய்க்கிறாரு. இப்பொழுதே ஆடு மாடுகளை உடனடியாக மேய்த்து வர வேண்டும். சரியானபடிக்கு பால் கறந்து தினந்தோறும் அரண்மனை கொண்டு வந்து அளவு காண வேண்டும். ஆகட்டும். நாங்க மாடு உருப்படிக்க போல நம்ம மகாராஜா இருக்க. மகாராஜா, என்னங்க கோவக்குடியா இருக்கிறீங்க? ஆமா,
தினந்தோறும் மாடு மேய்க்கிற. ஆமா. ஆனா ஆ, மாடுதான் கானகத்துக்கு போகுது. ஆ. ஆனா பால் வரவே இல்லை. பால் குறையுங்கிற. என்ன காரணம்? 1000 பொற்காசு கொடுத்த வாங்கிய மாட்டல கண்ணு ஊட்டினது போல மீதி பால் இருக்குதுங்க. எதுமடியா இருக்குதுன்னு என்னுடன் கோவிக்கிறார். ஆமா. அந்த பெண்ணு தினந்தோறும் 6 படி பால் கறக்கும் என்று சொல்லி இருக்கிறார். ஆனா 1000 பசு மந்தையில நான் உத்து கவனிக்கவில்லை. இன்று ஒரு நாளைக்கும் என்னை மன்னித்தபடி இன்று நான் காத்து வருகிறேன். அப்படியா? சரியானபடிக்கு பால் வரவில்லை என்றால் உனக்கு அரச தண்டனை. நீ பரிகாரகர் தான், நான் ஒரு வளர்க்கிறேன். நான் இன்று கண்காணிப்பா பார்த்து வருகிறேன். அரச தண்டனை என்னவென்று தெரிய வருமா? என்ன சாமி? மரண தண்டனை. ஐயோ சாமி, நான் பொண்டாட்டி வளர்க்கிறேன். அதனால பார்த்து வரேன். பால் சரியானபடிக்கு வர வேண்டும். ஓட்டம் பெருக்கலையோ. இடையர்கள் எல்லாம் ஆடு மேய்ப்பதற்காக ஆனா வனாந்தரத்தில் செல்ல அப்பொழுது விஷ்ணுவாகப்பட்டவர் ஆனால் லட்சுமி நினைத்து ஆனால் தவம் இருக்க அவருடைய உடம்பிலே புற்றாகப்பட்டது ஏற்பட்டது. அப்பொழுது அந்த பசுவாகப்பட்டது அந்த புற்று கருகாமிலே சென்று அந்த புற்றிலே பாலை சுரந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த இடையர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். அப்படி இடையர்கள் பார்த்து விட்டு என்னடா இது என்றும் இல்லாமல் படிக்கு இன்றைய தினத்துல இந்த பசுவாகப்பட்டது இந்த புற்று கண்ணுக்கு பால் சொரிந்து கொண்டிருக்கிறது. இதை நம் மன்னரிடத்திலே சொல்ல வேண்டும் என்று மன்னரை தேடி போக அதே சமயத்தில் சோழ மன்னர் வருகிறார். இன்னும் அரண்மனை வரவில்லை. அப்ப பார்த்தா இடையன் மகாராஜா அந்த இடையனுக்கு அதிக தண்டனை கொடுக்கிறார் என்று நம்ப கடுமையான சட்டத்தை போட அந்த பசுவாகப்பட்டது அந்த மகாவிஷ்ணுவுக்கு பால் கொடுப்பதை பார்த்து மகாவிஷ்ணுவர் பெற்ற விதான் காண்க. மாட்டு மேல என்னைக்கும் இல்லாமல் ரத்தமாக இருக்கின்றதே, என்ன இது? மகாராஜா உங்க கட்டளைக்கு பயந்து நான் உற்று கவனித்திருக்கும் போது ஒரு புளிமரத்தடியில புத்துக்கண் இருந்தது. அந்த புத்துக்கண்ணில ஒரு ஒளி பிரகாசமாய் ஒரு சாவி மாதிரி ஒரு சிலை இருக்கிறது. அவருக்கு தான் இந்த பசுமாடாகப்பட்டது பாலை அழித்து விட்டிருந்து அந்த அவரை வெட்டும் போது அவர் உடம்பில் இருந்த சிதறி ரத்த மகாராஜா ரத்த உடனடியாக சென்று பார்க்கலாம். மகாவிஷ்ணு அது என்று தெரியாமல் படிக்க என்னை வெட்டியிருக்கிறாய். உனக்கு சாபத்தை கொடுக்க போகிறேன். இடையன் அது காரணம் சோழராஜ். நீ ஆள் அனுப்பி என்னை அடித்து காயம் பண்ணி விட்டாய் அரியை. அதனால உன்னை பெரிய பூதமாக போக அறியாத புத்தியாலே
ஒருவன் சண்டாளன் உன்னுடைய அடியாட்களை அனுப்பி என்னை அடித்தாய். சுவாமி, உனக்கு கொடுத்திருக்கிறேன் சாபம். என்னை பூதமாக போய் என்று சபித்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த நாடாளு மன்னனுக்கு இப்படி ஒரு சாபமா? நான் பிள்ளை இல்லாத பாவி, நான் என்ன பாவம் செய்தேன்? அப்படியா? என்னுடைய இடையர்கள் செய்து விட்டார்கள், தெரியாம நடந்து விட்டது, மன்னித்து விடுங்கள் சாமி. கொடுத்த சாபம் சாபம்தான். ஆனால் உனக்கு ஒரு நிபந்தனை. என்ன? உனக்கு அடுத்த பிறவி பூதனம் இல்ல, ஆகாயராஜனாக பிறப்பாய். உனக்கு பத்மாவதி என்று ஒரு பிள்ளை பிறப்பாள். அவளை நான் திருமணம் செய்ய வேண்டும். உனக்கு சாப விமோச்சனம். அடுத்த பிறவியில் உன் மகளை மணக்கும் போது உனக்கு சாப விமோச்சனம் பிறக்கும். அப்படி வரும். ஆனால் சோழ மன்னனாகப்பட்டவன் சாபத்தை பெற்றிருக்க அதே சமயத்தில் பத்மாவதி தாயார்